ஹாய், வெல்கம் பேக் டு நீலா டேல்ஸ். நாங்கள் ஜெர்மனிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு வந்து இதோட 5 மாதம் ஆகுது. அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியுமே 5 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. லாஸ்ட் இயர் டிசம்பரில் தான் நாங்கள் ஜெர்மனிலேருந்து கிளம்பினோம். புது நாடு, புது ஊர், புது மக்கள், புது ஸ்கூல், புது ரூல்ஸ், புது ரொட்டீன், புது கிளைமேட் மட்டும் புதுசு கிடையாது, கொஞ்சம் பழகுனது தான். பட் இது எல்லாமே எங்களுக்கு செட் ஆகி ஒரு புது ரொட்டீன் வர்றதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. என்னோட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நாங்கள் இந்த மாதிரி ஜெர்மனியை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எந்த நாட்டுக்கு போகிறோன்றதை கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு அது எந்த கண்ட்ரின்னு தெரிஞ்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுக்கு ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்ல இருந்து 9:30க்கு ஃப்ளைட்டு, 1.5 மணி நேரம் ட்ராவல் டைமு. ஸோ 6 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எங்களை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக இவங்களோட ஃப்ரெண்டு 2 பேர் வந்திருந்தாங்க, யோகேஷ் அண்ணா அண்ட் கிரீஷ் அண்ணா. அவங்க தான் வந்து அவங்க காரில் எங்களை கொண்டு வந்து ட்ராப் பண்ணாங்க ஏர்போர்ட்டில். ஆக்சுவலாக எங்களுக்கு சண்டே மார்னிங் ஃப்ளைட்டு, ஸோ நிறைய பேரால் வர முடியல ஏர்போர்ட்டுக்கு. யோகேஷ் அண்ணாவும் கிரீஷ் அண்ணாவும் தான் அன்னைக்கு காலையில் வந்திருந்தாங்க. எங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு எங்கள் லக்கேஜ்லாம் செக்இன் பண்ணுற வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் போனாங்க. நாங்கள் லுஃப்தான்சால தான் போயிருந்தோம். இங்கே லக்கேஜ் வந்து நம்மளே தான் செக்இன் பண்ணுறோம், செல்ஃப் செக்இன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லக்கேஜ் எல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட கேபின் பேக், அதுக்கப்புறம் தம்பியோட ஸ்டாலர், இது ரெண்டையுமே கூட அங்கேயே கொடுத்துட்டோம் செக்இன் பேக்கோட. நாங்கள் 6:30க்கு ஏர்போர்ட் வந்தோம். இதெல்லாம் முடியறதுக்கு ஒரு 7:30 ஆயிடுச்சு. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நாங்கள் 4 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃப்ளைட்டில் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா நாங்கள் ஜெர்மனிக்கு வரும்போது என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1 இயர் கழித்து தான் நானும் பிள்ளைங்களும் தனியாக வந்தோம். ஃபஸ்ட் டைம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு தனியாக வரும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஸோ நோ ப்ராப்ளம். 9:30க்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. இப்போ 7:30 ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரம் எங்களுக்கு டைம் இருக்குது. நாங்கள் ஜெர்மனிலேருந்து கிளம்பும்போது டிசம்பர் மந்த்துங்கிறதுனால அது வந்து கிறிஸ்மஸ் மந்த்து. ஸோ ஏர்போர்ட் ஃபுல்லாகவே நல்லா டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால அங்கே இருக்க டியூட்டி ஃப்ரீ ஷாப்லலாம் போயிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போனோம். பட் தம்பிக்கு காலையில் தூக்கம் இன்னும் கலையில, அதனால அவங்க அப்பா தூக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். கரெக்டாக ஒரு 8:30 இருக்கும்போது நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டோம். குழந்தைங்கள வச்சுருந்ததுனால சீக்கிரமாகவே உள்ளே அனுப்பிட்டாங்க. நிலாவுக்கும் வெற்றிக்கும் இந்த ட்ராவலில் டைம் பாஸ் ஆகிறதுக்காக விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருந்தாங்க.
வெற்றிக்கு இன்னும் தூக்கம் கலையில. அவன் பாட்டுக்கு அந்த ஃபுட் ட்ரைவை ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துட்டான். நிலாவுக்கு தான் ரொம்ப ஹாப்பி. அதுலேயும் விண்டோ சீட்டுன்னவும் ரொம்ப ஹாப்பி அவளுக்கு. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது நைட்டில் வந்தோம். அதனால ரொம்ப ட்ராவல் டைமில் எதுவுமே பார்க்க முடியல. இப்போ நாங்கள் மார்னிங் போகிறதுனால அவள் இன்னும் எக்ஸைட்டடாக இருந்தா. வெற்றி இங்கே ஹாய் சொல்லு. ஹாய் சொல்ல தருவாங்க. இங்கே பாரு. கரெக்டாக ஃப்ளைட் கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ளைட்டோட விங்ஸில் ஏதோ லிக்விட்ஸ் மாதிரி அப்ளை பண்ணாங்க. அந்த லிக்விட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டோட விங்ஸே க்ரீன் கலரில் மாறிடுச்சு. அப்போ அது என்னன்னு எனக்கு தெரியல. அது என்னன்னு பார்த்தா வின்டர் டைமுங்கிறதுனால ஆல்ரெடி அதில் ஃபார்ம் ஆகிருக்க ஐஸு ஸ்னோ இது எல்லாத்தையுமே டீஐசிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக ஐஸ் இல்லைனா ஸ்னோ ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆன்டி ஐசிங் ஃப்ளூயிட்ஸை அப்ளை பண்ணுவாங்களாம். லைட் மூவ் ஆயிட்டு இருக்கு. பஸ் மாதிரி டாக் டாக்னு சவுண்ட் இருக்குது. தரையில போடுறேன்டா. சூப்பர். செம்மையா இருக்கு. That little princess. சூப்பரா இருக்குமா? அது தண்ணியா? கடவுள் எங்கதான் இருப்பாரு? இல்லை அவள் எடுக்கிறதா. ஹாப்பி ஹாப்பி நல்லா இருக்கா? காலையில் சீக்கிரமாகவே கிளம்புனதுனால நாங்கள் எதுவுமே சாப்பிடல. எல்லாமே ஃப்ளைட்டில் தான். இங்கே இந்த ஃப்ளைட்டில் வந்து எதுவுமே ஃப்ரீ மீல் கிடையாது. நம்ம காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. வெற்றி ஃப்ளைட் எடுத்ததுமே தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். நிலா தான் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மொபைலில் பார்க்குறத விட நேரில் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கரெக்டாக மார்னிங் 9:30க்கு ஃப்ராங்க்ஃபர்ட்டில் கிளம்புன ஃப்ளைட்டு கிட்டத்தட்ட 2 hours ட்ராவல் பண்ணி நாங்கள் போன கண்ட்ரிக்கு லேண்ட் ஆகும்போது அங்கே மார்னிங் 10 o'clock ஆகியிருந்துச்சு. நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே க்ளூஸ் கொடுத்துருந்தேன். அதில் ஒருத்தவங்க மட்டும் தான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க. நிறைய பேர் இட்டாலி அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க. வேர்ல்ட்ஸ் 2nd oldest ஆக்டிவ் யூனிவர்சிட்டி இருக்கிற கண்ட்ரிக்கு தான் நாங்கள் போக போகிறோம்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பேர் பொலோனியா இட்டாலி சொல்லியிருந்தீங்க. பட் வேர்ல்ட்ஸ் 2nd oldest ஆக்டிவ் யூனிவர்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட். ஆக்ஸ்ஃபோர்ட்னு சொன்னதுமே உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நாங்கள் இப்போ வந்திருக்க கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூகே. இப்போ நம்ம வந்து லேண்ட் ஆகிருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட். இதுக்கப்புறம் இமிக்ரேஷன் ப்ராசஸ்க்காக ஒரு 10-15 போல் போய் க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் பாஸ்போர்ட் இருக்கவங்களுக்கு தனியாகவும் ஏஷியன் பாஸ்போர்ட் இருக்கவங்களுக்கு தனியாகவும் இமிக்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் லக்கேஜ் கலெக்ட் பண்ண வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா 11:50 கிட்ட ஆயிடுச்சு.
இங்கே வந்து லக்கேஜை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த லக்கேஜை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ராலி பார்த்துட்டு இருந்தோம். ஜெர்மனிலலாம் ட்ராலி எடுக்கணும்னா நம்ம காயின் போட்டு தான் எடுக்க முடியும். பட் இங்கே வந்து ஃப்ரீ தான். இந்த லக்கேஜ் போக தம்பியோட ஸ்ட்ராலரும் எங்களோட கேபின் பேகும் தனியாக கொடுத்துருந்தாங்க. அதை வேற ஒரு கவுண்டரில் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. 3 ட்ராலி எடுத்து எங்கள் லக்கேஜ் எல்லாத்தையுமே வச்சுட்டு கொஞ்ச நேரம் இங்கே மொபைல் சார்ஜ் போட வேண்டியிருந்துச்சு. சார்ஜ் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஒரு 11:45 போலவே தான் நாங்கள் இந்த இடத்த விட்டு வெளியில் போனோம். இந்த லக்கேஜை எல்லாம் ட்ராலியில் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. எங்களுக்கு ஜெர்மனியில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க. இங்கே எல்லாமே தனியாக தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட்டுக்கு உள்ளே இருக்க இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போனோம். அங்கே போய் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கேப் புக் பண்ணுறதுக்காக டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருந்தோம். அவங்களே எங்களோட லக்கேஜ் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு கேப் புக் பண்ணி கொடுத்தாங்க. லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்லேருந்து நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு காரில் போகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். அன்னைக்கு தூறல் போட்டுகிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்ததுனால போய் கேபில் உட்காந்ததுமே தூங்கிட்டேன் நான்லாம். கரெக்டாக 12:30க்கு ஏர்போர்ட்லேருந்து கிளம்பணும். ஒரு 1 o'clock போல் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் இந்த ஊருக்கு ரீச் ஆகும்போது வீடு பார்த்துட்டு இருந்தோம். கன்ஃபார்ம் ஆகலை. அதனால சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஏர்போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் அந்த சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போனோம். நாங்கள் இப்போ எந்த ஊருக்கு வந்திருக்கோம், இங்கே வீடு ரெண்ட் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, நிலாவுக்கு ஸ்கூல் எப்படி அப்ளை பண்ணோம், அவளுக்கு எந்த ஸ்கூல் கிடைச்சிருக்கு, இந்த ஊர் எப்படி இருக்குது, ஜெர்மனிக்கும் யூகேக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இனிமேல் நான் ரெகுலராக வீடியோஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஊரை பற்றின இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நிலா டேல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.